காடு மேடு கடந்து சென்றாலோ கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போது மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. ஆக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. என்னதானால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதானால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என் துணையாளர் முன் செல்கிறார். என் துணையாளர் முன் செல்கிறார். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். பிதாவே, இந்த ஆன்லைன் மூலமாக கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆறுகளை கடக்கும் போதும், தண்ணீர்களை கடக்கும் போதும், அக்கினியில் நடக்கும் போதும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆகவே நாங்கள் மூழ்கி போவதும் இல்லை, எரிந்து போவதும் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து சென்றாலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் எங்களை தேற்றுகிறதப்பா. நீ நல்லவரப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த வேலையிலே ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கருத்தோடு அவர்கள் பாடி முத நாமத்தை மகிமைப்படுத்த கீர்த்தனம் பண்ண ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை நாம் பாடுவோம். நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோபு பல்வேறு சூழ்நிலைகளை அவன் கடந்து சென்றான். பயங்கரமான ஆபத்துகள் அவனுடைய வாழ்க்கையில நேர்ந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். வருகிற நாட்களில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எல்லாம் திரும்ப
உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, திரும்ப அளிக்கிற தேவன் நம் தேவன். யோவேல் புஸ்தகத்துல, ஓசியா புஸ்தகத்துல எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, திரும்ப நான் உனக்கு அளிப்பேன்றாரு. திரும்ப நீ என்னெல்லாம் இழந்தியோ, என்னெல்லாம் பச்சித்து போட்டது, என்னெல்லாம் வாழ்க்கையில இழந்தாயோ எல்லாம் நான் திரும்ப தருவேன்றார். ஒரு நாள் வெட்கப்படுவதில்லைன்னு வேதம் சொல்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போனதே இல்லை. நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்களோட சேர்ந்து சொல்வீங்களா நீங்களும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 3 முறை சொல்வோமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நமது மீட்பருங்க, நமக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் நம்மை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். காலத்திலும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? பழைய பாடல். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மீண்டும் ஒரு விச. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பாடுவீங்களா? எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. நல்ல மேய்ப்பர் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல குரல்
சத்தத்தை கேட்கணும் நம்ம. தோளில் அமர்ந்து கவலை மறந்து பாடுங்க. தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. எவ்வளவு நல்ல தேவன். ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பாடுவீங்களா? எனது தலைவன் இயேசுராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அப்பா ஹல்லேலூயா. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பர் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. இதுதான் ஆண்டுடைய சித்தம். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பனுடைய குரலை நம்ம கேட்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவரோட உறவுக்குள்ளே போய் உறவுக்குள்ளே மூழ்கி 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 அவரோட குரலை நம்ம கேட்கணும். அதான் ஆண்டுடைய சித்தம். இன்னைக்கு இதுதான் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்னைக்கு அவரோட குரலை கேட்டால் என்ன ஆகும், அவரோட சத்தத்தை கேட்டால் என்ன ஆகும், அதைத்தான் நமக்கு இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சொல்லுவீங்களா? நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. பாடுவோமா ஒரு விச? நல்ல மேய்ப்பர் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. பாடுங்க. தோளில் அமர்ந்து
மார்பில் சாய்ந்து சாய்ந்து. இதுதான் அவரோடு உறவாடுதல். அவரோடு கூட உறவாடணும், மகிழ்ந்து களி கூறணும். இதுதான் முக்கியம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து. அப்பா எவ்வளவு நல்லவர். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து பாடுவீங்களா? மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துயாதி துயவரே, நல்ல மெய்ப்பரே, நீதியின் தேவனே, வெற்றி வேந்தனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யாரப்பா? உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் இல்லையப்பா. எல்லாவற்றிலும் நீர் சிறந்தவரப்பா. நீர் சிறந்தவர், சிறந்தவர். நீர் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவரப்பா. சகலத்தின் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனப்பா. நீ நல்லவர், நல்லவரப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. 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 ஒரு விஷயம் பாடுவோமா? ஹல்லேலூயா. 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 ஆராதிங்கள், ஆராதிங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. 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 ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அறிக்கை பண்ணுங்க. ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். அறிக்கை பண்ணுங்க. நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்து. சகோதரனே, கரம் பிடித்து உன்னை நடத்துவார். கண்மலை மேலே உன்னை நிறுத்துவார். நீ உயரே உயரே போவாய் பிரியமானவன். பிடித்து
ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவா. அவருடைய கரம் வலுவாது. அவருடைய கரம் உன்னை பிடிச்சிருக்கிறது. அவருடைய கரம் உன்னை தூக்கும். தேற்றுவது போல் பல காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒரு தாய் தேற்றுவது போல உங்கள் ஆண்டவர் உங்களை இப்பொழுது தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவை மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே வாழ்த்துகிறோம், மே வணங்குகிறோம், போற்றுகிறோம். இப்போதும் உடைய வல்லமுள்ள வார்த்தைக்காக நாங்கள் போகிறோம். முது சத்தியத்தினால் எங்களோடு கூட இடைப்படும். நல்ல மெய்ப்பன் முது குரலை கேட்டு நாளும் உம்மை பின்தொடர, உமக்குள்ளாக உறவாட எங்களுக்கு இன்னும் அனுக்கிரகம் செய்வீராக. வார்த்தையில் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக நன்றி. ஒரு சத்தத்தை நாங்கள் துல்லியமாக கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81:11. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. மறுபடி வாசிக்கிறேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக தெய்வீக உறவு என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆன்லைனிலே நான் போதித்து வருகிறேன். நீங்களும் நானும், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தேவனோடு உறவாடுவதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உறவாடுவது என்றால் என்ன அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்பது, அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வது, அவருடைய ஹார்ட்டில் என்ன இருக்குது என்பதை விளங்கி கொள்வது, அனுதினமும் அவரோடு கூட வாழ்வது, அவரோடு கூட பேசுவது. இதுதான் உறவாடுதல். இதை குறித்து தான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம படிக்கிறோம். மனுஷன் வடிவமைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, தேவனோடு கூட உறவாடுவதற்காகத்தான். இதை விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நாம் தேவனோடு கூட உறவாடி 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 அந்த உறவாடுவதன் நிமித்தமாக நாம் அவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழணும். அதுதான் ஒரு இன்பமான வாழ்க்கை. இதெல்லாம் வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். தேவனுடைய பிரசன்னம்னா என்ன, தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படி வாழ்வது, அது எப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரப்போகுது. தேவ உறவுக்கு அடுத்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இதை ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இது நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்திலே வாழணும். அதற்காக தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ உறவிலே வாழணும். அதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய அந்த உச்சக்கட்ட அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். மனுஷன் இன்றைக்கு பாருங்கள், உண்டாக்கப்பட்டதின் நோக்கமே இன்னைக்கு மறந்து திரிகிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்குறதா, அது வேற யாருக்கோ, அது எவருக்கோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரோ வேற யாரோ கேட்பாங்க. ஏதோ பரிசுத்தவான்கள்
யாராவது கேட்பாங்க, அவங்க தான் தேவ உறவுக்குள்ளே வாழ்ந்து தேவ சத்தத்தை அவங்களால மாத்திரம்தான் கேட்க முடியும், எல்லாராலும் கேட்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சத்தமெல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படின்னு பலர் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவ சத்தத்தை கேட்க முடியும். இதை விசுவாசிக்க வேண்டும். தேவ உறவுக்குள்ளே இருந்து தேவ சத்தத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளால் இன்றைக்கு கேட்க முடியும். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாருங்க. தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர் திருத்துவத்துக்குள்ளே இன்னைக்கு நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். விளங்கிக்குள்ள நம்ம யாருன்னு விளங்கணும் பாருங்க. தேவ உறவுக்குள்ளே போகணும்னா, தேவ சத்தத்தை கேட்கணும்னா நம்ம இன்னைக்கு நம்ம யாராக இருக்கிறோம்ன்ற அறிவுனால நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான். எப்படிங்க ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான்? ஆபிரகாம் எப்பேற்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவன் உங்களுக்கு நல்லா தெரியும். வேதத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க. எப்படி ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான்? என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுகிறாருங்க, சத்தம் கொடுக்குறார், பேசுகிறாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு வா, நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சத்தம் கொடுக்குறாருங்க ஆண்டவர். இந்த சத்தத்தை அவன் கேட்டான். ஆபிரகாம் அப்போ ஏதாவது பைபிள் காலேஜ் இருந்தால் ஹவு டு ஹியர் த காட்ஸ் வாய்ஸ்ன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? தேவ சத்தத்தை எப்படி கேட்பது என்று ஆபிரகாம் எங்கே போய் படித்தார்? எங்கேயுமே படிக்கலை. அவன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்து வந்தவன். அவன் எப்படி தேவ சத்தத்தை கேட்டான் என்பது என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறாரு. ஆபிரகாம் அவன் கேட்குறான். அவனால் கேட்க முடிந்தது. இது எப்படி அப்படின்னா யோசித்து பாருங்கள். நமக்கு இவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் விளக்கி பிரசங்கிக்கூடிய ஆட்களும் இன்றைக்கி இருக்காங்க. நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நமக்குள்ளே வேற தங்கி இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷை வேற நம்ம பேசுகிறோம். தேவ சத்தத்தை நம்மளால் கேட்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், எந்த விதமான பிரசங்கியாரோ பைபிள் காலேஜோ அல்லது வேறு எந்த போதனையோ தான் நடந்துச்சா? எதுவுமே கிடையாது. ஆனால் அப்போ உள்ள நாட்களில் தேவ சத்தத்தை துல்லியமாக கேட்டிருக்கிறார்கள். எப்படி யோசித்து பார்க்க வேண்டும். ஆதாம் எடுத்துக்கங்க, தேவ சத்தத்தை துல்லியமாக கேட்டான். காயின் எடுத்துக்கங்க, தேவ சத்தத்தை துல்லியமாக கேட்டான். நோவாவை எடுத்துக்கங்க, தேவ சத்தத்தை கேட்டான். அதனால தான் அவன் அவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடிந்தது. அதே போல் ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான். ஈசாக்கு எடுத்துக்கங்க, ஈசாக்கு தேவ சத்தத்தை அவனும் கேட்டான். யாக்கோபு எடுத்துக்கங்க, யாக்கோபும் தேவ சத்தத்தை கேட்டான். வேதத்தில் இருக்குது. யோசேப்பு தேவ சத்தத்தை கேட்டானா? கேட்டான். தேவ சத்தத்தை கேட்காம அவன் அவ்வளோ பெரிய இந்த சொப்பனங்களுக்கு இதெல்லாம் அர்த்தத்தை அப்படி கொடுக்க முடியாது. தேவ சத்தத்தை கேட்காம இப்படி சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கங்க. அவங்க யோசேப்பு நாட்களில் அவங்கெல்லாம் பழுகி பெருகிறாங்க. பழுகி பெருகி என்ன நடக்குது? தானியத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நோக்கி வருகிறார்கள். யோசேப்பு அவன் பார்வோனுக்கு அவன் பெரிய அவன் தான் எகிப்தில் ஒரு பெரிய பிரதம மந்திரியாக அவன் உயர்த்தப்பட்டதுனால அவன் மூலமாக யோசேப்பின் நாட்களில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் மாறினது. எகிப்தில் பயங்கரமான வேறு ஒரு பார்வோன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். ஆட்சி செய்ய அவன் பயங்கரமாக ஜனங்களை போட்டு பிழிய ஆரம்பிச்சிட்டான். ஜனங்களை நடத்தக்கூடாத விதத்தில் நடத்த ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க சென்றார்கள். தங்கள் யார் என்பதை மறந்து பார்வோனுக்கு அடிமைகளாகி அப்படியே செங்கல் சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான வேதனைக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்தது. அடிமையாக வளர்ந்து 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 பார்த்திங்கன்னா ஒரு 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 ஜென்ரேஷனே, பல ஜென்ரேஷனே என்னென்னா இப்படி அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 400 வருட காலமாக
அடிமைகளாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 400 வருடம் ஆயிடுச்சு. அந்த 400 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 400 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. இது வேதம் போதிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. யாருமே அந்த 400 வருஷத்தில் தேவ சத்தத்தை கேட்க முடியல. எகிப்தில் நான் எதுக்காக இந்த எகிப்தில் உட்காந்துருக்கிறேன், நான் எதுக்கு இந்த எகிப்தில் உட்காந்துருக்கணும், நான் யார், அதெல்லாம் அந்த அறிவே அவங்களுக்கு தெரில. யாரும் அவங்களுக்கு நீ யாருன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. அவ்வளவு அடிமைத்தனத்தில் எகிப்து பார்வோன் பிடியில் அவங்க ஜனங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் எதுக்கு இங்கே இருக்கணும், நம்ம உடன்படிக்கையின் மக்களாச்சே, தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரே, அந்த தேவனுடைய திட்டம் நோக்கம் எதுவுமே தெரியாமல் போச்சு. முக்கியமாக தேவ சத்தத்தை அவங்களால நான் கேட்க முடியல. அந்த 400 ஆண்டுகளாக 400வது வருஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி ஜனங்கள்கிட்ட ஒன்றுமே தெரில. தேவன் யாருன்னு தெரில. எதுக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், ஏன் போட்டு இங்கே செங்கல் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், எதுக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் எகிப்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி நரக வாழ்க்கையாக இருக்குது, அப்படி யாருமே நினச்சி பார்க்கல. நம்ம எதுக்காக இங்கே இருக்கணுன்ற நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே என்கிற ஒரு எபிரேயனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், சூஸ் பண்ணுறார். ஜனங்களை எப்படியாவது விடுவிக்கணும்னு ஆண்டவருடைய நோக்கம் பாருங்கள். ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்து, மோசை என்ன பண்ணுறாருன்னா அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர்றார். ஜனங்களை மீட்டு பல அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்குது. அது அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். எகிப்தை விட்டு ஜனங்களை வெளியே மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு கானானுக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறார். அப்படி பயணிக்கிற அந்த வேலையில் கர்த்தர் அவங்கள்ட்ட பேசுகிறார். நல்ல கவனிங்க. அப்படி பயணிக்கிற அந்த வேலையில் கர்த்தர் அவங்கள்ட்ட பேசணும்னு விரும்புகிறார். ஜனங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் இடைப்படுறார். 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதிமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். 5ஆம் வசனத்தை பாருங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, ரொம்ப முக்கியம் பாருங்க, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை, அதாவது ஆங்கில வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஒபே மை வாய்ஸ் என்று வந்திருக்கிறது. அதாவது கர்த்தருடைய சத்தம், வாய்ஸ். தமிழ் பைபிளில் வாக்குன்னு சொல்லப்படும். நீங்கள் என் வாய்ஸை, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. ஆண்டவர் என்ன மாதிரி பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? இஃப் யூ ஒபே மை வாய்ஸ், என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், என்னுடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால். பாருங்கள், இஸ்ரவேலரை ஆண்டவர் மீட்டு கொண்டு எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாரு பாருங்க. நீ எதுக்கு ஒபே பண்ண சொல்கிறாரு? என் சத்தத்துக்கு என்று சொல்கிறார். எதுக்கு ஒபே பண்ண சொல்கிறாரா? என்னுடைய வாய்ஸ், என்னுடைய சத்தத்துக்கு நீ ஒபே பண்ண அப்படின்னா, அதை நீ கேட்ட அப்படின்னா, கேட்டுட்டு நீ ஒபே பண்ணுகிறவனா இருப்பேன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சொந்த, என்ன சொல்கிறார் அவர், நீ சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் அப்படின்றார். சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். சத்தத்தை கேட்டு இப்படி நடந்தீங்கன்னா நான் இப்படியா, நீங்கள் சொத்துக்கள்ப்பா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் செய்கிறேன்ற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா?
அவருடைய சத்தத்தை கேட்குறதா, அதெல்லாம் அவர் சத்தத்தெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது என்றது போல் அப்படி இருக்காங்க அவங்க. நான் சத்தத்தையெல்லாம் நாங்கள் வந்து கேட்க முடியாதாக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த அடுத்த யாத்திராகமத்தில் அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். என்ன மாதிரி ஜனங்க பாருங்க, ஜனங்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. அதாவது அடிமையிலாக வாழ்ந்து 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 பாருங்க, அவங்க பேச்சை பார்த்தீங்களா, பேச்சே எப்படிப்பட்ட பேச்சா மாறி போச்சு பாருங்க. மோசே நீர் எங்களோட என்ன செய்யுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, நீர் தேவன்கிட்ட பேசி டைரெக்டாக நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசி எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க, ஆனால் நாங்கள் டைரெக்டாக என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவர்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்கிறாங்க. பேசினா அவர் வந்து அதாவது என்னென்னு, நாங்கள் அப்படி அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க அது. அவர் பாருங்க, ஆண்டவர் பேசினா செத்து போயிடுவோமா, அந்த அளவுக்கு இந்த ஜனங்களுடைய புத்தியில் அவ்வளோ அந்தகாரப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் இதை எடுத்து வச்சு போதிக்கிறார், தேவ சத்தத்தை கேட்கணும் வாஞ்சிக்காதீங்க, தேவ சத்தத்தை கேட்கணும்னா சும்மா செத்து போயிடுவோம் அப்படின்றாரு. இதை எடுத்து பாரு, ஏதாவது எவ்வளோ பெரிய பாரு, இதெல்லாம் போதனைகள்லாம் கேட்டு பிசாசு ஒரு பக்கம் கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். தேவ சத்தத்தை கேட்டோம்னா நம்மளாம் செத்து போயிடுவோமா. யோசித்து பாரு, நம்மளோட பேசணும் அவ்வளோ வாஞ்சிக்கிறார், அவ்வளோ விரும்புகிறார். நான் உங்கள்கிட்ட பேசணும் வர்றேன்ப்பா, நீ வந்து என்கிட்ட பேசணும், நானும் உங்கள்கிட்ட பேசணும், ஒரு உறவாடுதல் இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லி அவர் அவ்வளோ விரும்பிக்கிட்டு இருக்கார். அவன் மேலே நம்மக்கிட்ட பேசன்னு சொல்லி அவர் அவ்வளோ மனமகிழ்ச்சியாக வர்றார், தேடி தேடி வர்றார் அந்த மனுஷங்கிட்ட. மனுஷன் என்ன சொல்கிறான், நீங்கள் தேவன்லாம் டைரெக்டாக என்கிட்ட பேச வேண்டாம், மோசே நீங்கள் பேசிக்கங்க, நீங்கள் பேசி என்னன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் அவர் பேசி நாங்கள் கேட்டோம்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஒரு ஜனங்க பாருங்கள், தேவனுடைய சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்க கேட்க விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் பாருங்கள். இவங்க ஒரு சிறிதளவு கூட அவங்க வாழ்க்கையில் விருப்பம் இல்லை பாருங்கள். ஜனங்க தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட அவங்க கேட்கணும் ஒரு ஆவல் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட புத்தியே அவங்கள்ட்ட இல்லை. அவர் சொல்கிறாரு, என் வாக்கை கேட்டு என் சத்தத்தை கேட்டு அதை கை கொண்டு நடந்தா சகல ஜனங்களை பார்க்க நீ என் சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் ஜனங்க நீர் பேச வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சத்தமெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் அவர் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ விரும்புகிறாரு. உங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தம் வேண்டான்னு அர்த்தம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம். அவங்க அந்த ரேஞ்சிலே இருக்காங்க பாருங்க. யோசித்து பாருங்க. அப்போ எகிப்தில் அடிமையாக வாழ்ந்து 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 பாருங்கள், அடிமைத்தனத்தின் புத்தி உங்களுக்குள்ளே என்ன செய்யலை, உங்களை விட்டு போகலை. மனுஷன்னா எப்படி வாழணும் என்ற அந்த அடிப்படை பேசிக்ஸ் இருக்கு பாருங்க, அதே அவங்களுக்கு வந்து விளங்காமல் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம் புத்தியில் அவங்கள்ட்ட காணப்பட்டிருக்கு. என் சத்தத்தை கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவங்கள அப்படியே விட்டுட்டாரா, விடலை. சரி, இவங்க சத்தத்தை கேட்க மாட்டோம்ன்றாங்க, என்னுடைய சத்தத்தை கேட்க வந்து பிரிய இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. சரி போயிடுறாங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் அப்படி விடலை. சரி, இவன் இப்படி சொல்கிறான், இவனை நம்ம விட முடியாதே. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கையின் மக்களாக வேற அங்கே இருக்கிறாங்க. சரி, ஆபிரகாமு கொடுத்த அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றணும். என்ன பண்ணுறது? கர்த்தர் ஒரு பக்கம் உடன்படிக்கை பண்ணிட்டார், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அதுபடியே அவர் போய்கிட்டே இருக்கிறார். ஆனால் இவன் உடன்படிக்கைன்னு என்னன்னு தெரியாது, அது எல்லாத்தையும் மறந்துட்டான். பல ஜென்ரேஷனே போச்சு, மறந்துட்டாங்க, தேவ சத்தம் கேட்காமலே போயிட்டாங்க. சரி, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரி என் சத்தத்தை தான் நீ கேட்கணும்னு விரும்பலை. சரி, அப்போ நான் வந்து அதாவது நான் செய்யின்னு சொல்கிறத நீ வந்து செய், நான் செய்ய வேண்டாம் இதை செய்யாதுன்னு சொல்கிற காரியத்தை என்ன செய்யாத
செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெம்பரவரியாக ஒரு நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். அதாவது என் வாய்ஸை தான் நீ கேட்க மனசு இல்லாமல் இருக்க, என் சத்தத்தை தான் கேட்க மனசு இல்லாமல் இருக்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு அந்த ஜனங்கள் எப்படியாவது மாற்றணும், திருத்தணும், எப்படி கொண்டு வர்றது, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வழி உண்டாகல. ஒரு டெம்பரவரியாக இருக்கும்படியாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு கர்த்தர். என்ன பண்ணுறாருன்னா இதை செய்யாத என்கிற சில பிரமாணத்தை ஆண்டவர் மோசே மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்குறார். நியாயப்பிரமாணம் என்பது அது ஒரு டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நானாக சொல்லலை, இந்த விஷயத்தை வேதத்தில் இருக்குது. வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனத்துக்கு நீங்கள் வருவீங்களானால் கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை பாருங்கள். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 19ஆவது வசனத்துக்கு வாங்க. 19ஆவது வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நல்லா கவனி. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இந்த வசனத்தில் 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒன்று என்னன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், அந்த வார்த்தை முக்கியம், வருமளவும். ரெண்டாவது என்னன்னா, அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு ஆடட் என்று வருகிறது. நியாயப்பிரமாணம் கூட்டப்பட்டதாம். நியாயப்பிரமாணம் என்பது அவருடைய பிளானே கிடையாது, தேவனுடைய பிளானே கிடையாது. பாருங்க, முதல்ல அவருடைய பிளான் என்னன்னு விளங்கிக்கணும். பிளான் என்னன்னா உறவு, ரிலேஷன்ஷிப்பு தான் அவருடைய பிளான். நல்லா விளங்கிக்கொள்ள வேண்டும். அவருடைய சத்தத்தை எல்லா ஜனங்களும் கேட்கணும், அதுதான் அவருடைய பிளானே. ஆனால் என்னன்னா, சத்தத்தை இவன் என்ன பண்ணிட்டான், இவன் தான் கேட்க வேண்டாம், கேட்க ஒரு நிலையிலே இவன் இல்லை, விருப்பமே இல்லை என் வாழ்க்கையில். அப்படி ஒரு விருப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் பாருங்க வேண்டான்னு சொல்லிட்டான். தேவனுடைய சத்தமாக அது வேண்டான்னு அவன் சொல்லிட்டான். அதனால தான் மோசே என்ற மத்தியஸ்தன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்குறார். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவன் சத்தத்தை கேட்கணும் போது தான் அதுதான் அவருடைய பிளான், அதுதான் அவருடைய விருப்பம். என்னுடைய வாய்ஸை அவன் கேட்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் ஜனங்களுடைய விருப்பமாக அது இல்லை. தேவனுடைய விருப்பம் என் வாய்ஸை கேட்கணும். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, ஜனங்களுடைய அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டுறார். சரி, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று சொல்லப்படும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வருமளவும். அந்த சந்ததி யாருங்க? வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த சந்ததி யாரு? யோசிச்சு பாருங்க. அந்த சந்ததி என்ன? உண்மையாகவே பார்க்க போனால் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வருமளவும் மனுக்குலத்தை மாற்றுவதற்கு, நல்லா கவனிங்க, தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தை எல்லாம் மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நியாயப்பிரமாணம் கிடையாது. மனுக்குலத்தெல்லாம் மாற்றணும்னா இயேசு கிறிஸ்து தான் தேவன் வைத்த ஒரு பிளான், நியாயப்பிரமாணம் கிடையாது. அதனால தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தபோது அவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது மனுக்குலத்தை மாற்றுவதற்கான ஒரு வழி கிடையாது. நியாயப்பிரமாணம்தான் மனுக்குலத்தை மாற்றுவதற்கான வழி என்று சொன்னால், அன்றைக்கு ஆதாமுக்கே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், அதை எழுதி இதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வழி கிடையாது. மனுஷன் நன்மை தீமை என்கிற அறிவாகி அந்த நியாயப்பிரமாணத்திலே வாழணும் என்று சொன்னால், அன்றைக்கு உள்ள ஆதாமுக்கே 10 அல்ல 100 கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் அவனுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். ஆதாம கூட விடுங்க, ஆபிரகாமு கூட என்ன செஞ்சிருக்கலாம், அவர்
எழுதி கொடுத்துருக்கலாம். ஆபிரகாமு கூட அந்த 10 கற்பனையை சொல்லி இருந்திருக்கலாம். ஆபிரகாமை கூப்பிட்டு பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு கூட நினைஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். யாக்கோபை கூப்பிட்டு இச்சியாதிருப்பாயாக என்று கூட அவர் சொல்லியிருக்கலாம். யாக்கோபு கூட விடுங்க, யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் பாருங்கள், யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் கிடையாது, நல்லா கவனிங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்த நாட்களில் யோசேப்பு எப்படி வாழ்ந்தான் யோசித்து பாருங்கள். அவன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற அந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே அதை அறிஞ்சிருந்திருக்கான் அவன் யோசேப்பு. அதுதான் இங்கே நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற விஷயம் வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு எப்படி நடந்து கொண்டான். யோசேப்பு அந்த பார்வோன் அந்த அந்த அரண்மனையில் அவன் எப்படி நடந்து கொண்டான், எப்படி அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், நன்மை தீமை என்று அறியத்தக்க அந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு அவ்வளவு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். எப்படி அவன் அப்படி யோசேப்னால் அந்த பரிசுத்தமாக அப்படி அந்த நேரத்தில் அப்படி நடந்து கொள்ள முடிந்தது? தேவனுக்கு விரோதமாக அந்த பொல்லாங்க காரியத்தை நான் எப்படி செய்யலாம், அப்படி நான் செய்ய முடியாதே, தேவன் என்னை காண்கிறான்ற சிந்தையோடு கூட அவன் யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படிங்க அந்த பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான்? யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவன் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தான். நியாயப்பிரமாணம் அப்போ இல்லை. நியாயப்பிரமாணம் யோசேப்பு நாட்கள் அதுக்கு பின்னாடி தான் வந்துச்சு, மோசே நாட்களுக்கு பிறகுதான். அப்போ பாருங்க, அவன் யோசேப்பு எப்படி அவன் வாழ்ந்தான், அது தேவ சத்தத்தை அவன் கேட்கக்கூடியவனாக இருந்தான். தேவ சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தான். ரிலேஷன்ஷிப் அவன் முக்கியத்துவப்படுத்தினான். அவன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவன் இருந்தான். அதனால தான் அப்படிப்பட்ட பொல்லாத அந்த விபச்சார பாவத்துக்கு நோ என்று அவன் மறுப்பு தெரிவித்தான். அப்போ பாவத்துக்கு நோ என்று சொல்வதற்கு எது தேவையில்லை? நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். பிறகு அப்புறம் ஏங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும்? ஏன் கொடுத்தாருங்க? ஏன் கொடுத்தா? ஜனங்கள் பாருங்க, பயங்கரமான அக்கிரமத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஜனங்க வாழ்ந்தாங்க. இது பாவம் அப்படின்னே அவங்களுக்கு அது தெரியல. அவ்வளோ ஒரு புத்தியில் அந்தகாரப்பட்டு ஜனங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேடான இருதயமாக அவங்களுக்குள்ள இருந்தது. புத்தியில் ஒரு அந்தகாரம், இருதயத்தில் இச்சைகளினாலே தகாதவைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஜனங்களுடைய அந்த இஸ்ரவேலுடைய நிலை என்ன என்பதை அறியணும் அப்படின்னா, உண்மையான நிலை அறியணும்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரணும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்திலிருந்து அந்த அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே ஜனங்களுடைய இருதயம் என்ன மாதிரி ஒரு கடினமான இருதயம், எப்பேற்பட்ட அக்கிரம பேர்வழியிலா அவங்க தேவனை விட்டு, தேவனா யாருன்னு தெரியல அவங்களுக்கு, தூரம் போய் விக்கிரகாராதனைக்காரர்களாக, சூனியக்காரர்களாக, இருதயத்தில் அகந்த உள்ளவர்களாக, துரோகிதர்களாக, என்ன நிறைய லிஸ்ட்டு ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் பாருங்க. அப்போ அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர். அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் ஒரு நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாருன்னா ஏற்படுத்தினார். அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது யோசிச்சிங்க. அப்படி ஒரு டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை ஒரு டெம்பரவரியாக கொண்டு வந்தார் அந்த ஜனங்களுக்காக. ஏன்னா அவங்க தேவ சத்தம்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியம். வேண்டான்னு சொன்னனால அதுக்காக தான் அதை கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இதை எடுத்து நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, டெம்பரவரியாக கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 2000 வருஷமாக வீணடிச்சிட்டோம் அப்படி தான் சொல்ல முடியும். 2000 வருஷமாக இதை எடுத்து இதை புரிந்து கொள்ளாமல், இது எதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை விளங்கி கொள்ளாமல் நம்ம காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டோம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா தேவனோடு இல்லாமல் எதில் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கென்று அந்த டெம்பரவரியாக எழுதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் மேலே ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாங்க. தேவன் மீது ரிலேஷன்ஷிப் இல்லை. எதில் ரிலேஷன்ஷிப்பு?
அவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் மீது பாவி என்று அவன் உணர வேண்டும் என்பதற்காக கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின் மேலே தங்கள் உறவை இன்றைக்கு ஜனங்கள் வைத்து கொண்டார்கள். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்போடு கூட தேவனோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. எதில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க? சட்ட திட்டங்களோடு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பாருங்க, அதில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உறவு இல்லை. அதாவது இப்போ தேவனோடு கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பில் அதில் இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சட்டத்திட்டங்கள், லா, அதில் ஒரு உறவை வைத்து கொண்டார்கள். அதனால தான் அவங்க போதிக்கிற பிரசங்கம் எல்லாம் வித்தியாசப்படும். அப்படியாகும் இப்படியாகும், ஒரு எழுத்தின்படியே போதிக்கிறது. அதான் வேதத்தில் வாசிக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று வாசிக்கிறோம். நிறைய வித்தியாசமான சும்மா ஒரு பிள்ளை லெக்கிங் போட்டு வந்தால் கூட இன்னும் லெக்கிங் போட்டு வரேன்னு சொல்கிறது, ஜீன்ஸ் பேண்ட்டு போடக்கூடாதுன்றது, என்ன அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு இப்படி தான் இந்த பாருங்கள். எழுத்தின்படியே சபைக்குள்ளே அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சட்டத்திட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேலே அதுதான் உறவுன்னு நினச்சிட்டாங்க. தேவனோடு உள்ள உறவு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமானது. அதை மறந்துட்டாங்க. இன்றைக்கி இப்படி தான் நடந்துட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் இயேசு பாருங்கள், அந்த உலகத்தில் வந்தபோது இந்த பரிசேய கூட்டம் மதவாதிகள் மேலே அவ்வளவு மோதல் ஏற்படுது. அவ்வளவு பேசி விளக்குறார் அவங்கள்ட்ட. எல்லாம் அவங்க பார்வை இயேசு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நியாயப்பிரமாணத்தை மீறி இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல் அவங்க பார்வையில் இருந்தது. ஆனால் அது அப்படி இல்லை. இயேசு அந்த இருதயத்தை டீல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இயேசு பேசினார். ஆனால் அவங்க வெளிப்புறமான காரியங்களை டீல் பண்ணுறதுலையும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஓடா இப்படி உடுத்தணும், அப்படி உடுத்தணும், என்ன செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படியே அவங்க வெளிப்புறமான காரியங்களை அவங்க இருந்தனால தான் இந்த மதவாத கூட்டங்களுக்கு ஆண்டவர் எப்படி பேசணுமோ அவங்கள்ட்ட அப்படி பேசுகிறார். இன்றைக்கும் கூட சபைகளில் இந்த மதவாதிகள் கூட்டங்கள் ஒவ்வொரு சபையிலையும் 2, 3 பேர், 10, 15 பேர் நிறைஞ்சு தான் இருக்காங்க. அதனால் பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா போதிக்கிற போதைங்களாம் வித்தியாசப்படுது. என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்படி தான், வேறு வழி இல்லை. அந்த மத ஸ்பிரிட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு அது வேறு விதமாக அது எல்லாமே தெரியுது. அவங்களுக்கு எப்பயுமே என்னை குத்தி பேசுகிறாங்க, எனக்கு இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. உண்மையாகவே என்ன அர்த்தம் என்பதை இயேசு டீல் பண்ணுறார். இதுதான் அர்த்தம் என்பதை டீல் பண்ணுறார். வெளிப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் பரிசேய ஸ்பிரிட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் இயேசு இந்த உள்ள ரிலேஷன்ஷிப் விஷயங்களை அவர் பேசுகிறார், உறவுக்கு அடுத்த விஷயங்களை பேசுகிறார். அது உறவுக்குள்ளே போயிட்டான்னா எல்லா மாற்றம் வந்துடும். அந்த நிறைவானதுக்குள்ளே போயிட்டான் ஒரு மனுஷன் போயிட்டான்னா அதே போல் ஒரு இனிமையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயேசு அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு உயர்ரகமான விஷயங்களை இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது டீல் பண்ணுறாரு. இன்றைக்கும் போதனைகள்லாம் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த போதனைகளாக இருக்குது பாருங்க. சரி, அப்போ ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு டெம்பரவரியான ஒரு அப்ரோச், ஒரு டெம்பரவரியாக அவன் என்ன பண்ணுறான்னா எழுதி கொடுத்த ஒரு நியாயப்பிரமாணம் தான் அது. அப்போதைக்கு மட்டும், ஏன்னா தேவ சத்தத்தை கேட்க மாட்டோன்னு இருக்காங்க, அவங்களை தயார்படுத்துகிற வரைக்கும் இந்த ஒரு வச்சிருக்காரு. இது தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணம் எதுக்கு அவசியம் இல்லை. தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவளாக இருந்தாங்கன்னா நியாயப்பிரமாணம் அவசியமே இல்லை. ஆனால் இவங்க மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெம்பரவரியாக அவர் கொடுத்ததை எடுத்துட்டு பெர்மனன்ட் சொல்யூஷனே இதுதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. தேவன் பாருங்க, தேவன் எதையுமே கெட்டதாக கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான் அதை நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்தாரு பாருங்க. அந்த டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இவன் பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாத்திரம் பாருங்க, அதைத்தான் தேவன் எதிர்த்தார். அப்படி மாற்றும் போது தான் பாருங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடம் இல்லாமல் போகுது. அதுதான் தேவன் இடைப்படுறாரு. டெம்பரவரி இதை அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றும் போது ரிலேஷன்ஷிப்புக்கு இடம் இல்லாமல் போகுது. அப்போ ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். டெம்பரவரியாக கொடுக்கப்பட்டுள்ள அதை போய் எடுத்து அதை மேன்மையாக பேசும்போது அது எல்லாமே டோட்டலாக மாறி போகுது. தேவ சத்தமே கேட்க முடியாமல், தேவனோடு உறவாட முடியாமல் போகுதா. இதை செய்ய அதை பண்ணு, இதை சொல்லி இதிலே விளாண்டுட்டு இருக்கான் ஒழிய தேவ உறவுக்குள்ளே அவனால் போக முடியல.
அவருடைய தெய்வமே பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுதான் மெயினாக அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. சட்டத்திட்டத்துக்காக எதை வேணாலும் செய்கிறது, எவனை வேணாலும் கொல்ல அவனுக்கு ரெடியாக இருக்கான் பாருங்க. ஏன்னா மோசே மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணம் இது, தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு பெரிய சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திட்டத்துக்காக எவனையுமே நினைச்சா கொள்ளலாம், கல்லெறியலாம். தான் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான் பாருங்க, பிள்ளை கல்லெறி கொள்றது. அந்த அளவுக்கு இது தெய்வமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒரு டெம்பரவரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக கொடுத்ததை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் அவன் ஆக்கும்போது மாத்திரம் பாருங்க. அதுதான் தேவன் பாருங்க. இது ஏன் இந்த நியாயப்பிரமாணம்ட்டு ரோமர் 7 பவுல் சொல்றார் பாருங்க. ரோமர் 7 வாங்க, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள நமக்கு உள்ள ஆழமாக போக நமக்கு உதவியாக இருக்கும். அதெல்லாம் ரோமர் 7 அதிகாரம். ரோமர் 7 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க, நியாயப்பிரமாணம் எதுக்கு, என்ன என்பதை, என்ன நோக்கத்துக்காக, எதுக்கு, அதெல்லாம் சொல்லி கரெக்டாக சொல்கிறார். ரோமர் 7 அதிகாரம் 12 வசனத்தை பார்த்துப்பீங்களா. ஆனால் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்குது. இப்படி இருக்க, இது ரொம்ப முக்கியம், இப்படிலாம் இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதாலே பாவமாகவே விளங்கும்படி அப்படி ஆயிற்று. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது பவுல் தனக்குள்ள இருக்கிற அந்த அந்த சுபாவத்தை பற்றி அவர் பேசுகிறாருங்க. அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதா? பரிசுத்தமானதா. கற்பனை எல்லாம் நீதியானதா, கற்பனை எல்லாம் நன்மையானது தான். இப்படி இருக்க 13 வசனத்தை சொல்ற, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ அப்படின்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இது டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. மனுஷனுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதற்காக இது கொடுக்கப்படலை. அவனை அழிச்சு அவனை அப்படியே அழிஞ்சு போகட்டுன்றதுக்காக கொடுக்கப்படலை. ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு சேஃப்டிக்காக, ஒரு நல்லதுக்காக தான் என்ன செய்யப்பட்டது, இந்த பிரமாணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் அப்படியே நாசமாக போயிடக்கூடாது. அவனை பாதுகாப்பதற்காக, அவனை மீட்கும்படியாக, அவனை ஒரு சேஃப்டிக்காக தான் என்ன செய்யப்பட்டதுன்னா, அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும், அந்த நேரத்தில் ஒரு டெம்பரவரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது பெர்மனன்ட் கிடையாது. அதுக்காக தான் அவனுக்கு கொடுக்கப்படும், அதுக்காக தான் நல்லதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லதுக்கு கொடுத்ததை இவங்க தேவ சத்தம்னு எனக்கு வேணாம்னு சொன்னதுனால தான் ஆண்டவர் இதை நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணார், கொடுத்தார். இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு கைட்லைன் தேவை. எப்படி, அதுக்காக தான் பாருங்கள், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி தான் பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அது ஒரு கைட்லைனாக தான் கொடுத்தான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இதுதான் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிட்டான், நினச்சிட்டான். அங்கே தான் தவறு நடக்குது பாரு. இதுதான் ரிலேஷன்ஷிப்னு நினச்சிட்டான், பெர்மனண்ட்டாக இதுதான் ரிலேஷன்ஷிப் போல் அப்படி, இதுதான் பெர்மனன்ட் சொல்லி இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. கடைசியில் நன்மையானது இவனுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக மாறிடுச்சு. நியாயப்பிரமாணத்தை வச்சு யாரும் நியாயப்பிரமாணத்தை வச்சு நீதிமானாக மாற்றப்படவே முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். ட்ரை பண்ணி பார்ப்பான், அவனால் முடியாது, அவனால் முடியல. பாருங்க, இதை என்னாச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா, இவனுக்குள்ளாக ஒட்டி இருக்கிற அந்த சுவாபம் இருக்கு பாருங்க. வெளிப்புற காரியங்களை வேணா இதை செய்யாத, சரி டோன்ட், பரவாயில்ல, இதை நான் செய்யலை அதனால எனக்கு கரெக்டு, பரவாயில்ல, அவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேன், ஓகே அப்படின்னு அவன் நினச்சிட்டு வந்தான். ஆனால் அவன் இருதயத்துக்குள்ளே ஒட்டி இருக்க அந்த பாவ சுவாபம், அந்த ஒட்டி இருக்கிற அந்த பாவ சுவாபம், அவன் நினைவில் ஒட்டி இருக்கிற அந்த பாவ சுவாபம், பாவம் அவனுக்குள்ளே ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா. அதை எப்படி டீல் பண்ணுறது? உண்மையான ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். அந்த பாவ சுவாபத்தை
இந்த டெம்பரவரியாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை வச்சு உள்ள இருக்கிற அந்த நினைவில் ஒட்டி இருக்கிற அந்த பாவ சுவாபத்தை அதை வச்சு டீல் பண்ண முடியாது, அதை வச்சு மாற்ற முடியாது. அதை வச்சு அவனுக்குள்ள ஒட்டி இருக்கிற பாவத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இவனுக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த பாவம் இருக்கு பாருங்க. அவன் ரோமர் 7 பவுல் சொல்றாரு, எனக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த பாவமே அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒட்டி இருக்கிற வாசம் செய்கிற அந்த பாவத்துக்கு என்ன எப்படி டீல் பண்றது? அதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கு தான் அந்த தேவ உறவு அவசியம். பவுல் வந்து இந்த நியாயப்பிரமாண சட்ட நூல்கள் எல்லாத்தையும் நல்ல கற்று தேர்ந்தவர் பாருங்க. கற்று தேர்ந்தவர் தான். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா இதை செய்யாத அப்படின்னு இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பெரிய டிஃபிகல்ட்டை பவுல்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்புறம் பார்ப்போமானால், ஆனால் உள்ள இருக்கிற அந்த பாவ சுவாபத்தை எப்படி மாற்றுறது? பவுல் எப்படி மனம் மாறினான், எப்படி அவன் மாற்றப்பட்டான் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். தமஸ்கு பட்டணத்தை அதை நோக்கி அவன் போகும்போது எப்படியாவது ஜனங்களை எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை எப்படியாவது நாசப்படுத்த வேண்டும் என்று குதிரையில் பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக அவன் போயிட்டுருக்கான். இடையில இயேசு என்ன பண்ணுறாருன்னா குறுக்க வர்றார், அவன்கிட்ட இடைப்பட வர்றார். உடனே அவன் திடீர்னு தரையில் விழுகிறான் பாருங்க. தரையில் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். எப்படி சத்தம் அவனுக்கு கேட்கப்படுகிறது, யாருன்னு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு. பவுல் பாருங்க, அவன் தெய்வ சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தான். இயேசுவோடு ஒரு சந்திப்பு அங்கே உண்டாகிறது, இயேசுவோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுதுங்க. அந்த இடத்துல அவன் ஒரு சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். பாவியான ஒரு மனுஷன் அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் மனம் திரும்புகிறான். அப்போதான் பாருங்க அவனுக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து கற்றுக் கொடுக்குறார். அவன் என்ன தெரியுது அவனுக்குள்ள அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண இந்த சட்ட திட்டங்களால் பாவங்கள் கழுவப்பட முடியாது. இந்த சட்ட திட்டங்களால் கழுவப்படலை. எந்த மனுஷனும் இந்த சட்ட திட்டங்களால் கழுவப்பட முடியாது. அவரோடு கூட உள்ள அந்த உறவின் நிமித்தமாகத்தான், அவருடைய சத்தத்தை கேட்கிறது நிமித்தமாகத்தான், அந்த அவரோடு கூட இருக்கிற அந்த சந்திப்பின் மூலமாக தான், அந்த சத்தத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷன் அவரோடு உறவாடி அவருடைய அந்த இரத்தத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் என்ன செய்ய முடியும், கழுவப்பட முடியும். என்றைக்கு ஒரு மனுஷன் அந்த தேவ உறவுக்குள்ள வர்றானோ, என்றைக்கு அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறானோ, அப்பத்தான் முழுமையாக அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட முடியும் என்பதை பவுல் நன்கு அறிந்து கொண்டு விட்டான். தீர்க்கப்படாத அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன? அவரோடு கூட உள்ள அந்த உறவு தான். உறவு நிமித்தமாக தான் தீர்க்கப்படாத அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு என்பதை பவுல் அறிந்து கொண்டான். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படும் அவரோட உறவுல இருந்தா. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ கற்றிருந்தான், ஆனால் உள்ள இருக்கிற அந்த பாவ சுவாபத்தை, அவனுக்குள்ள வாசமாக இருந்த பாவ சுவாபத்தை எப்படி டீல் பண்ணுறது? அந்த நியாயப்பிரமாணத்தினால முடியல. அந்த உள்ள இருக்கிற பாவ சுவாபம் எப்படி அவனை விட்டு போகுது? அந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீர்க்கப்படுது? உள்ள இருக்கிற பிரச்சனை, உள்ள இருக்கிற அந்த பாவ சுவாபம் எப்படி தீர்க்கப்படுகிறது? தேவனோடு கூட அந்த சந்திப்பின் மூலமாக, அவரோடு கூட இருக்கிற அந்த உறவாடுதல் மூலமாக தான் முற்றிலுமாக உள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுகிறது. பவுல் ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணம் தான், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ரிலேஷன்ஷிப்னு நினச்சிட்டு இருந்தவன் பாருங்க. இதுதான், இதை கடைபிடிச்சாலே போதும் அப்படி தான் அவன் நினச்சிட்டு இருந்தவன் பாருங்க. அப்படி தான் அவன் நினச்சான். ஆனால் இயேசுவை சந்தித்தவுடன் பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் ஒரு மகிமையானது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அது வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பெரிய மேட்டர்னு நினச்சிட்டு இருந்தவன், இல்லை இந்த தெய்வீக உறவு, இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் பெரிய மேட்டர்ன்னு அவன் விளங்க ஆரம்பிச்சிட்டான். விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பவுல் மனம் மாறினது பார்த்தீங்கன்னா, தேவ சத்தத்தை அவன் கேட்டது மூலமாக அவன் மனம் மாறினான், மனம் மாற்றப்பட்டான்.
அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிறான். இயேசுவை அவன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையை ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. காரணம் அந்த உறவின் மூலமாக, அந்த சத்தத்தை கேட்டதின் மூலமாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், 17ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அங்க என்ன சொல்றான்னு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்றார். பாருங்க, ஏன் இப்படி சொல்றாரு? ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இயேசு இதை நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்றதுக்காக, உடைக்கிறதுக்காக அவர் வரல. நல்லா கவனிக்கணும். அவரே சொல்றார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதே. அவங்களாம் என்ன எப்படி எண்ணிக்கிட்டு இருக்காங்க? இயேசு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக நடக்கிற போல தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க பார்வையில் அப்படி தோணுது. நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ண வந்த ஒரு 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 ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுதே, அதுக்கு எதிராக நடந்து கொள்கிற ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி அவங்க பார்வையில் அப்படி தெரியுது. ஆனால் இயேசு அவங்க உள்ளத்தில் என்ன யோசிக்கிறான் என்பதை அறிந்தவராக இவர் சொல்கிறாரு, இதை அழிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லி நீங்கள் எண்ணிகிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் நிறைவேற்றுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவங்க பார்வையில் எப்படி தெரியுது? இயேசு சில அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்கிறார் இல்லையா? என்னன்னா, ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாருன்னா, சில அற்புதங்களை சுகமாக்குறது, அற்புதங்கள், ஒண்டர்ஸு, இந்த ஹீலிங்ஸ்லாம் ஓய்வு நாளில் செய்கிறார். ஆனால் அவங்க பரிசேயர்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹீலிங்ஸ்லாம் அவங்க எதுக்கலை. நீங்கள் ஹீலிங் செய்யுங்க, அற்புதங்கள் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் ஓய்வு நாளில் செய்யாதீங்க. என்ன மாதிரி ஜனங்க பாருங்கள், ஓய்வு நாளில் செய்யாதீங்க அப்படின்னு அதை அவங்களுடைய கூற்று பாருங்கள். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ரிலேஷன்ஷிப்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இதுதான் பெருசு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் வித்தியாசமானவர். அதை பரிசேயர்களுக்கு அதை டீல் பண்ணுறார். வேணும்னு என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாளே சுகமாக்குறார். இவங்க பாருங்கள், இந்த ஓய்வு ஏன் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, அது ரூல்ஸ், இது லா அப்படின்னு, இது பிரமாணம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாளில் தான் நிறைய ஹீலிங்ஸு, நிறைய மிரக்கல்ஸை அவர் வேணும்னே செய்கிறார். ஏன்னா ஒரு காரியத்தை அவங்க விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். எதுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்பதை அவங்க என்ன செய்யணும், விளங்கிக்கணும் என்பதற்காகத்தான் இயேசு அப்படி செய்கிறார். அதை மீறி அதை அவர் கொடுத்த அந்த பிரமாணம் உடைச்சி அதை வேறு அப்படி பண்ணணும்னு அவருடைய விருப்பம் கிடையாது. ஒரு காரியத்தை விளங்க வைக்கிறார். எதற்காக அப்படி கொடுக்கப்பட்டுள்ள என்பதை உண்மையான அர்த்தத்தை இயேசு அங்கே விளங்க வைக்கிறார். ஆனால் பரிசேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணுறதெல்லாம் இயேசு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆத்திரமாக இருக்குது, ஒரே கோபமாக வருது. அதாவது எதுக்கு ரூல்ஸை தேவன் கொடுத்துருக்கிறார் என்பதை இவங்களுக்கு என்ன செய்யலை, பரிசேயர்களுக்கு விளங்கலை. எதுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இவங்களுக்கு நல்ல சரியாக விளங்கலை. ரூல்ஸ் எதற்கு, நியாயப்பிரமாணம் எதற்கு, தற்காலிகமாக, பெர்மனண்ட்டாக கிடையாது, தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான் அவர் அதை கொடுத்தார். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு 4 ரோடு சந்திக்குது. அப்போ சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 ரோடு சந்திக்கிற அந்த இடத்துல நீங்கள் போகிறீங்க. போயிட்டு ரெட் சிக்னலை பார்த்துட்டு நீங்கள் நின்றுட்டீங்க. அந்த ரெட் சிக்னலில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ரெட் சிக்னல் என்னது, போகக்கூடாது, ரூல்ஸ் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அந்த ரெட் சிக்னல்லாம் பார்க்காம அது கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ரெட் சிக்னல்லாம் என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த அந்த ரெட் கலர் சிக்னலில் தாண்டி அந்த பிள்ளை போயிட்டுருக்கு. உடனே நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஓடி அந்த பிள்ளை எப்படியாவது என்ன செய்யணும், காப்பாற்றணும். சேஃப்டி கிடையாது, அது காப்பாற்றணும். நம்மளாக இருந்தால் அப்படி தான் காப்பாற்றுவோம் இல்லையா? ஓடி போய் என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடி போய் அந்த உயிரை என்ன செய்வோம், அந்த சின்ன பிள்ளை உயிரை காப்பாற்றுவோம். ஆனால் இதே இது பரிசேயரில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க,
பரிசேயர் இப்போ ரெட் சிக்னல் இருக்குது. பரிசேயர்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க? ரெட் சிக்னல் விழுந்துருக்கு, க்ரீன் சிக்னல் விழுந்தால் தான் போகணும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்கள். இப்படித்தான் பரிசேயருடைய நிலையெல்லாம் இப்படி தான் பாருங்கள். ரெட் க்ரீன் சிக்னல் விழுந்தால் தான் போகணும்னா அந்த பிள்ளை அதுக்குள்ளேயும் போய் எங்கிட்ட அடிபட்டுரும். யோசித்து பாருங்கள். இதே மாதிரி தான் பரிசேயருடைய இது. அந்த ரூல்ஸ் முக்கியம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியம், ஓய்வு நாள் முக்கியம். அவன் அற்புதம் அடைஞ்சு அவ்வளவு நாளாக கூனியா 18 வருஷமாக கூனியாக இருந்த பெண்ணு ஓய்வு நாள்னா, ஓய்வு நாள் எதற்காக அளிக்கப்பட்டது? நோக்கம் இருக்காலே, இளைப்பாறணும். ஜனங்கள் ரெஸ்ட்டுக்கு போகணும், ஒரு இளைப்பாறுதலை காண வேண்டும். இளைப்பாறுதல் விளங்குதா? உங்களுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக, சமாதானமாக, சுகமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். 18 வருஷமாக கூனியாக இருந்தால் எப்படிங்க அந்த இளைப்பாறுதல்னு ஒரு நாளில் எப்படி அவள் சுகமாக இருக்க முடியும்? மற்றவங்களெலாம் சுகமாக இருக்கணும், கூனி அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சுகமாக இருக்க முடியாதா? கூடாதா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உண்மையான ஓய்வு நாள், ரெஸ்ட்டு, அதாவது இளைப்பாறுதலுக்குள்ளே, ஒரு நல்ல சுகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அவர் விரும்பின. ஓய்வு நாளில் சுகமானு சொல்கிற, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கூனி எப்படி சுகமாக இருக்க முடியும்? அதனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னா சுகமாக்குறார். நல்ல சுகமாக இருக்கு, ரெஸ்ட்டில் இருக்கும். உண்மையான ரெஸ்ட், ஓய்வுக்குள்ளே போகணும்னா நடத்துகிறார் அவர். யோசித்து பாருங்கள் பெரியமானவர்களே. பரிசேயர்கள் அப்போ எதோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க பாருங்க, எது எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்க பாருங்க. அவங்க ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன், அந்த பிரமாணத்திலே அவங்க இருக்கிறாங்க பாருங்க. அந்த ரெட் சிக்னல் நிற்கணும், இதில் போகக்கூடாது அப்படின்ற அந்த ரூல் அதிலே இருக்காங்க. இந்த ரூல் எதற்காக? அந்த ரூல் எதற்காக? மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் வந்தது இல்லையா? சேஃப்டிக்காக தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பாதுகாப்புக்காக தான், சேஃப்டிக்காக தான் அந்த ரூலே வந்தது ஒழிய, இவங்க சேஃப்டிக்காக அந்த ரூல் வந்தது என்று சொல்லிட்டு அந்த சேஃப்டியை கோட்டை விட்டுட்டா எப்படி ஆகும்? சேஃப்டியை கோட்டை விட்டாங்க. சேஃப்டிக்காக தான் அந்த ரூல், பாதுகாப்புக்கு தான் அந்த ரூல், அந்த பாதுகாப்பை விட்டுட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதுலேயே மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. ஆனால் எதுக்காக ரூல்ஸை கொடுத்தார் அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. இப்போ இயேசு டிராஃபிக் ஜாமில் நிற்கிறான்னு வைங்க, அதாவது இப்படி சொல்லுவோம், டிராஃபிக் சிக்னல் இருக்குது. இப்போ இயேசு இப்போ உண்மையாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ ஹோண்டா ஆக்டிவாவில் போய்கிட்டு இருக்காரு இயேசு. 4 பக்கம் 4 ரோடு, அதே 4 ரோடு வருது பாருங்கள். நைட்டு 1 மணிக்கு போகிறான்னு வைங்களேன். நைட்டு 1 மணிக்கு இயேசு ஆக்டிவா ஹோண்டாவில் போய்கிட்டு இருக்காருன்னு வைங்க. அப்போ என்னன்னா 4 பக்கம் பார்க்குறாரு, சிக்னல் வருது, 4 பக்கம் பார்க்குறாரு, எந்த வண்டியுமே வரலைங்க, ஒரு வண்டி கூட வரல. அவர் என்ன பண்ணுறாரு? பேசாமல் போயிட்டே இருக்கிறார். ரெட் சிக்னல் விழுந்தாலும் அவர் போய்கிட்டே தான் இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்க? ரூல்ஸ் அப்படின்வாங்க. அந்த இடத்துல ரூல்ஸ் மதிக்கலை பார்த்து அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? அதை சொல்லுவாங்க. பரிசேயர்கள்கிட்ட இவர் என்ன சொல்வார்? இதை ரெட் சிக்னல் எதற்காக? சேஃப்டிக்காக தான்ப்பா ரெட் சிக்னலு. எந்த பக்கம் வண்டியே வரலப்பா, ஏதாவது ஒரு பக்கம் வண்டி வந்தால் நான் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பேன்? நின்றுப்பேன். வண்டியே வரலை. ரூல்ஸை ரூல்ஸுக்காக கீப்பப் பண்ணல பாருங்க. ரூல்ஸ் எதுக்காக கொடுத்தாரோ அதுக்காக கீப்பப் பண்றார் அவர் இயேசு. அப்ப ஓய்வு நாளை கொடுத்ததே எதுக்காக? மனுஷன் இளைப்பாறன்றதுக்காக தான் ஓய்வு நாளே கொடுத்தார். ஓய்வு நாள் அப்படி அவன் ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. 18 வருஷமா இருக்கிற கூனி இந்நாள் வரைக்கும் அவ இருந்திருக்க. அவ நிமிந்து நடக்கிறான்னா யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம், அதிசயம். கூனியா இருப்பதா அதான் ரெஸ்ட், அதான் இளைப்பாறுதல். 18 வருஷமா கூனி குறுகி இருக்குது, அதான் இளைப்பாறுதல். உண்மையான சுகம் அதாங்க. கிடையாது. வியாதியால் படுத்தியா இருக்கிற மனுஷனை எத்தனையோ பேரை போய் ஆண்டவர் சுகமாக்குறாரு. வியாதியில படுக்கையா இருக்கிறதா இளைப்பாறுதல்? அது ஒரு ரெஸ்ட்டுங்க, உண்மையான ரெஸ்ட். உண்மையான ரெஸ்ட்டுக்குள்ள அவன் இருக்கணும்ன்றக்காக தான் ஓய்வு நாள்ல அப்படி பண்றாரு அவர். ஓய்வு நாள் என்னன்னு தெரியுமா? இப்படி வியாதி படுக்கையில படுத்துட்டு இருக்கிறது கிடையாதுப்பா. ஓய்வு நாள் நீ நல்லா இருக்கணும்,
நீ இளைப்பாறுதலுக்குள்ளே போகணும், நல்லா இருக்கணும், ரெஸ்ட்டுக்குள்ளே, உண்மையான ரெஸ்ட்டுக்குள்ளே நீ போகணும். இந்த ரெஸ்ட்டுன்னா தூங்கி எந்திரிக்க மட்டும் நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. உண்மையான ஒரு சுக வாழ்வுங்க, அதுக்குள்ளே போகணும். அவன் எத்தனை பேர் வியாதி படுக்கை இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு மாற்றி இருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், அவங்களாம் ரெஸ்ட்டுக்குள்ளே வர்றாங்க பாருங்க. ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, உண்மை ஓய்வு நாள்னா என்ன என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்குறார். ஒரு முறை விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து இயேசுக்கிட்ட வந்து கொண்டு வர்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட வந்து ரூல்ஸ் சொல்லுகிறது இந்த ஸ்திரீயை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்று ரூல்ஸ் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீர் என்ன சொல்லுகிறீர், ரூல்ஸ் இப்படி சொல்லுது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் இயேசு, ஆமாப்பா நான் தான் அந்த ரூல்ஸை கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்போ வந்து என்னுடைய வாய்ஸே வேணாம், என் சத்தத்தை கேட்க மாட்டேன்னு நீங்கள் இருந்தீங்க. என் சத்தத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லை, அதனால தான் சங்கீதம் ஆரம்பத்தில் வசனத்தை வாசித்தேன். இஸ்ரவேலுக்கோ என் சத்தத்தை கேட்க மனதில்லாத, விருப்பம் இல்லை, என் மனதே இல்லாமல் இருந்தீங்க. என் வாய்ஸை கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, என் வாய்ஸை வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ வாய்ஸை வேணான்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வாய்ஸ் வேணான்னு சொல்லி மிருகம் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கப்பா. இப்போ நான் வந்து நேரடியாகவே என்ன பண்ணிட்டேன், நான் உங்கள் மத்தியில் இப்போ மாம்சத்தில் வந்து நான் நிற்கிறேன் தேவனாக, நேரடியாக நான் வந்துட்டேன்ப்பா. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். என்ன வாய்ஸ் கொடுக்குறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எரிய கடவன் அப்படின்னு வாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போ அந்த வாய்ஸை கேட்குறாங்க. யோசித்து பாருங்க, எல்லாம் கல்லை தூக்கி பெரிய பெரிய கல்லை தூக்கி எரியறதுக்காக காத்திருந்தவங்க எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் இப்படி தான் இருக்காங்க பாருங்க. அவன் இன்னும் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கான், இவங்க இப்படி 2 பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் இப்படி இருக்கு, அவனெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். இப்படி ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஏன் வந்து அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் வரட்டும், சத்தியத்தை கேட்கட்டும், மனம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இயேசு பார்த்தது போல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சில மதவாதிகள் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்களை இப்படி டீல் பண்ணுங்க. இயேசு என்ன சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறிய கடவன். இப்போ இயேசு டீல் பண்ணுற மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கப்ப யோசித்து பாருங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அந்த விபச்சார ஸ்திரியை நீ போ, இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சத்தத்தை விளம்புகிறார். அந்த பெண் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே தேவனுடைய உறவுக்குள்ளாக வர ஆரம்பித்தாள். பாவம் முழுவதும் அவள் விட்டு போய் அந்த சனமே அவள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறாள். பெரிய ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழுகிறாள். அந்த வாய்ஸை கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையை சேஞ்சஸ் ஆகுது. இன்னைக்கு செய்தி இதுதான், நல்லா கவனிங்க. அவருடைய சத்தத்தை கேட்டால் என்னென்னலாம் மாறாத விஷயங்கள்லாம் மாறிடும் பிரியமானவர்களே. அவருடைய சத்தத்தை கேட்டால் மாறாத சுபாவம் கூட மாறி போகும். பவுலுக்கு அப்படிதான் சத்தத்தை, அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டான் பாருங்க, உள்ள இருக்கிற பாவ சுபாவம் மாறிடுச்சு அவனுக்குள்ள. கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கணும்னு சொல்லிட்டு கையில் சட்டத்திட்டங்களோடு வாங்கி போன தமஸ்கு நேராக பயணம் செஞ்சவங்க ஒரு நிமிஷத்தில் அவன் சத்தத்தை கேட்ட உடனே, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே மனமெல்லாம் மாறினான். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, இந்த உறவுக்குள்ளே போய் 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 அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக மாறாததெல்லாம் மாறி போகும். மாறாத நிச்சயம் மாறும் பிரியமல்ல. என்ன, நிறைய பேர் மாற்றத்தை விரும்புகிறீர்கள், உண்மைதான். இதிலிருந்து விடுபட எனக்கு வழி தெரியலையேன்னு நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாற்றாடைய நான் விரும்புகிறேன், ஆனால் வழி என்ன? நான் சொல்கிறேன், வழி ஒரே வழி, ரிலேஷன்ஷிப். ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் மேலே. தேவ உறவுகளை போங்க பிரியமானவர்களே. அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, எப்படி அந்த விபச்சார ஸ்திரீ, எப்படி அந்த பவுல் அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே
மாற்றம் வந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பெரிய மாற்றலை அப்ப என்ன சொல்ல வரேன், ஆண்டுடைய மனதில் இருக்கிறது என்ன, இன்றைக்கு ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன, அந்த பிதாவுடைய ஹார்ட்ல இருக்கிறது என்ன? நீங்களும் நானும் அவருக்குள்ள உறவுக்குள்ள போகணும், உறவாடணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது இல்லை, ரிலேஷன்ஷிப் அது மெயின் கிடையாது. ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப மெயின். இன்னைக்கு இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரூல்ஸை கீப் அப் பண்ணுறதுனால, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கீப் அப் பண்ணுறதுனால பாருங்கள், யாரும் நீதிமானாக முடியாது. ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த சத்தத்தை கேட்குறவனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை விசுவாசித்து அப்படி வருகிறவனுக்கு தான் அவன் தான் நீதிமானாக்கப்படுகிறான். திருப்பும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்போம். அதில் பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி பவுல் கலாத்திய சபைக்கு அருமையாக போதிக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10-11 ஆகிய வசனங்களை பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்படுத்திருக்கிறார்கள். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நல்ல கவனிங்கள் பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே நீ இருந்த அப்படின்னா நீ எதுல இருக்க தெரியுமா? சாபத்தில் இருக்க அப்படின்றார் பவுல். எவ்வளவு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க. நீ சாபத்தில் இருக்க அப்படின்றாரு. நியாயப்பிரமாணம் என்பது டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். வசனம் சொல்கிறது 11ஆம் வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஓப்பனா இருக்குது. உங்களுக்கு புரியலையா அப்படின்றாரு. இது வெளியரங்கமான ஒரு விஷயம் தானே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன். ஆபகுக்குள்ள பழைய ஏற்பாட்டுல ஆபகுக்குள்ள எழுதப்பட்டுள்ளது வார்த்தையை பவுல் இங்கே நினைவுபடுத்தி சொல்றார் பாருங்க. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று யோசித்து பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்லா கவனிக்க வேண்டும். என்னன்னா, ஆவியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை என்ன அர்த்தம்? ஆவியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தம்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, உன் வித்தின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப எப்படி, அதாவது அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் நம்ம சந்ததி மூலமாக வித்தின் மூலமாக இந்த ஜனங்கள்லாம் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏன் எப்படி அந்த சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? ஏன்னா கிறிஸ்து அந்த சந்தையில் தான் வர்றார். கிறிஸ்து வந்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் நீங்களாக்கி 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். பாருங்க, கிறிஸ்து அந்த சந்தையில் வர்றாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அவருடைய கிரியை மூலமாக ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடக்குது. கிறிஸ்து கடைசியில் நமக்காக என்ன பண்றாருன்னா, அவர் சாபமானார்.
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கிறிஸ்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து அதிலிருந்து நம்மளை நீங்களாக்கி என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொண்டார். அப்ப இப்ப நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையா? அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாச்சுங்க. கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளை, அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணியிருக்குது? மீட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறது. இப்ப என்ன பண்ணிட்ட? அவருடைய ரத்தம் நம்மளை கழுவினபடினாலே இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டார்? இப்ப நமக்குள்ள வாசம் செய்துட்டார். நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, அவருடைய ரத்தம் நம்மளை கழுவப்பட்டபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி விட்டார். இப்போ நான் கேட்கிறேன், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, இப்ப நியாயப்பிரமாணம் தேவையா? தேவை கிடையாது. விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தேவை கிடையாது? கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாரு. ஆமே, கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னா கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள தான் இருக்கு. விளங்கிட்டீங்களா? கிறிஸ்துவின் சுவாபமே நமக்குள்ள வந்துருச்சு. இப்ப நமக்குள்ள தான் இருக்கு. ஆனா நமக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரு. நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள இருக்குன்னு அறிவை நம்ம பெறாதனால தான் அந்த சுவாபத்தின்படி நடக்காம இருக்கமே ஒழிய, மனம் புதிதாயிட்டா போதும் பாருங்க, அந்த சுவாபத்தின்படி நடக்க ஆரம்பிப்போம். ஜென்ம சுவாபம் இதெல்லாம் எப்படி மாறுங்க? கிறிஸ்துவின் சுவாபம் எனக்குள்ள இருக்குது, தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே இப்போ எனக்குள்ளாக இருக்கிறார் என்கிற சிந்தையால் நிரப்பப்பட்டவர்கள், நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சுவாபத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறிடுவார்கள். இதுக்கெல்லாம் மனம் புதிதாக அவசியம். அப்ப நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால இப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம வாழ்கிறபடினால இப்ப என்ன நடக்குது? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலை என்னன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 21ஆம் வசனம், கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. விளங்கிட்டீங்களா? நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால், ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் நீதிமானாக முடியும் என்று சொன்னால், கிறிஸ்து வந்து பிறந்து வளர்ந்து அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சு ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இதெல்லாம் வீணா இருக்குமேன்னு பவுல் சொல்றார். எத்தனை பெரிய ஒரு உண்மை பிரியமானவர்களே! நம்ம வந்து நம்முடைய அந்த ரூல்ஸ் ரிலேஷனால வந்து அந்த சட்ட திட்டங்களினாலே நம்ம நீதிமானாக முடியும் என்று சொன்னால் கிறிஸ்து மரித்ததே வீணா இருக்குமே என்று பவுல் சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாணம் என்பது கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடியது மாத்திரம்தாமே ஒழிய அது என்ன பண்ணாது? ஒரு மனுஷன் நீதிமானாக்க முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவாபத்தை என்ன செய்யல? மாற்ற முடியல. ஆனா எது சுவாபத்தை மாத்திச்சு அப்படின்னா, சுவாபம்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும்போது தான் சுவாபம் எல்லாம் மாறும். இதான் இன்னைக்கு செய்யும். அப்ப இயேசுவோடுக்குள்ள இருக்கிற அந்த உறவுக்குள்ளாகவே நம்ம எப்பவும் இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் சுவாபத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருக்குள்ள உறவுக்குள்ள இருக்கும் போது தான். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமா மாறணும். அவருடைய சுவாபம் நம்முடைய சுபாவமா மாறணும். நான் சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம இருப்போம்னு சொன்னால், நாம வந்து அந்த பிதாவுடைய அந்த ஹார்ட்டை நம்ம அதை விளங்கி கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் எப்பயுமே பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே நாம் இருப்போம். அந்த பிதாவாகிய தேவனை நாம் பிரதிபலித்து கொண்டே இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். நாம் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அதை பார்த்து அந்த ஒழுக்கண்ணு அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்து வாழும்படியாகவே நாம் அழைக்கப்படவில்லை. நாம் வந்து பிதாவை பார்த்து 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 அவரோடு கூட உறவாடி அவருடைய சத்தத்தை கேட்டு 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 இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் வந்து
வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அதவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது, இதை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்தை பற்றி நம்ம விளங்கிக்கணும். ஆண்டவருடைய இருதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் உறவிற்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நம்ம வாழ்நாளில் மறக்கக்கூடாது பிரியமானலே. உறவுக்குள்ளே போக 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 அவரை போல நம்ம மாறிடுவோம். அவர்கிட்ட இருக்கிற அந்த சுவாபமெல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பவுல்கிட்ட இருக்கிற அந்த சுவாபம், மறைஞ்சு கிடந்த சுவாபம் எப்படி மாறிச்சு. அந்த சுவாபம் நியாயப்பிரமாணத்தின் மூலம் மாறலை. நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ கட்டறிஞ்சவர் பாருங்கள். அவ்வளோ பெரிய கட்டறிஞ்ச மனுஷன் போய் கொலை செய்ய போகிறாரு. எப்படிங்க போகிறாரு? சுவாபம் மாறலைங்க. சுவாபம் எப்படி மாறுன்றீங்க? ரூல்ஸ் ஒன்றுகளை சட்ட திட்டங்களால் அது மாறாது. ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும்போது தான் அந்த தேவ சந்திப்பு நடக்கணும். தேவ உறவுக்குள்ளே வரணும். உறவுக்குள்ளே வந்து ஒரு சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்டாச்சு அப்படின்னா, சத்தத்தை கேட்கக்கூடியவளாக மாறிடுச்சு அப்படின்னா சுவாபம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே பேசிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறதுனால சுவாபம் மாறாதுங்க, மாறவே மாறாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த உறவு அதுதான் முக்கியம். அதனால தான் சுவாபங்கள் மாற்றப்படும். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டது நோக்கமே பார்த்தீங்கன்னா என்ன நோக்கம்? நம்ம பிதாவோடு கூட அந்த உறவு தான், உறவுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கடந்த பல வாரங்களாக நான் சொல்லிட்டு வரேன். எதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? எதுக்கு நம்ம கிறிஸ்தவங்கள் ஆனோம்? எதுக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அவரோட உறவாடணுங்க, அதுதான் நோக்கமே. அவருடைய சத்தத்தை கேட்கணும். எதுக்கு? நியாயப்பிரமாணத்தை அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டு இவ்வளவு வேலை பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து. எதற்காக? அவரோட உறவாடும். ஏதோ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது. ஆசீர்வாதங்கள் அவர் தர்றார், கொட்டி தீர்க்கிறார். அவர் அதான் அவருடைய குணாதிசயம் அப்படித்தான். செழிப்பாக்குறார் ஒரு பக்கம், அது வேற விஷயம். ஆனால் அது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு பிரியமானவர்களே. அவரோடு கூட உறவாடுதல் அவசியம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உன்னத நிலைகளுக்கு பயணம் செய்கிறேன் போது தான் தேவனுடைய சித்து. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட போதனை உங்களுக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த உறவுக்குள்ளே, இந்த தெய்வீகமான இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போக 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 அவருடைய அனுதினமும் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க 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 இதுதானே இதுதான் அருமையான வாழ்க்கைங்க. அந்த இப்படி கேட்டு வாழ்கிறது, அவருடைய முகத்தை பார்த்து, அந்த முகத்தை அவருடைய அற்புதமான ஆவிக்குரிய ரீதியில் முகத்தை பார்த்து ரசித்து, இன்னைக்கு கூட பாட்டு பாடணும் ஆராதனை வேலையில். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். இதுதாங்க முக்கியம். அவருடைய குரலை கேட்கணுங்க, இந்த மெய்ப்பனுடைய குரலை கேட்க. அதுதான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நான் வாசித்து காமிச்சேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று. நம்மெல்லாம் அவருடைய ஆடுகளுங்க, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா வேணாமா? அந்த சத்தத்தை கேட்கக்கூடியவளாக இருக்கணும் பெரியமானவர்களே. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தேவன் நம்ம ரட்சித்தது நோக்கமே இந்த உறவுக்காக தான். அவரை பார்த்து, அவரை பேசி, அவர்கிட்ட உறவாடி ரசித்து ருசித்து, என்ன ஒரு பேரின்பம் பிரியமானவர்களே, என்ன ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. இந்த நிலைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். இந்த நிலைக்கு வர வேண்டும். அப்படி உன்னத நிலைக்கு நாம் அப்படியே வர 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 மறுரூபம்லாம் தானா நடக்கும். மாறாதெல்லாம் மாறும் பிரியமானவர்களே. சகல காரியத்தை நீங்க மாற்றி அமைக்க முடியும். நீங்க சோர்வோடு வாழ மாட்டீங்க, கவலையோடு வாழ மாட்டீங்க, நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. தேவ உறவுக்குள்ள போய் பாருங்க, போக 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 எதை குறிச்சும் கவலைப்படவே மாட்டீங்க. அருமையான ஒரு வாழ்க்கை, பேரின்பமான ஒரு வாழ்க்கை தேவ உறவுக்குள்ள வாழ்வாங்க. அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறோம், நீங்களா உட்கார்ந்து தனியே தவித்து கொண்டிருக்கிறீர்களா?
என்ன செய்வேன், என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கீர்கள், கவலை விடுங்கள் புரியுமில்லை. தவித்து கொண்டிருக்கிற பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு உறவுக்குள்ள போக ஆரம்பிங்க. என்னங்க செய்யறது அப்படின்றீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாம மலைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நடக்குது உலகத்துல, என்ன என்ன எதுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு அநேக பேருக்கு ஆன்சரே தெரியல. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எங்க, பெரிய பெரிய ஆட்கள், ஞான மேதாவியெல்லாம் என்ன முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணே தெரியல. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் விட்டு ஒழிங்க, ஒன்றும் தேவையில்லை. தேவ உறவுக்குள்ள போங்க, எல்லா பதிலும் கிடைக்கும். தேவ உறவுக்குள்ள போங்க. தேவ உறவுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நடக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து பெருசாவே தோணாது. பிரியமானவர்களே, வாழ்க்கை பேரின்பமா மாறிடும், பேரின்பம் மாறும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கவே முடியாது. அப்படி தவித்து கொண்டிருக்கிறீங்களா, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேலேயே கிடக்காதீங்க, அப்படி இப்படின்னே கிடக்காதீங்க. வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், இப்படி இதிலே கிடக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறீரப்பா. ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும், அந்த சத்தத்தை கேட்டு உம்மோடு உறவாடி அதில் மகிழ வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்பி கொண்டிருக்கிறீரப்பா. எத்தனை நல்ல ஆண்டவர். உறவுக்காக தானே எங்களை படைத்தீரப்பா. உறவுக்காகவே நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தையை வளர்த்து கொண்டு ஆண்டவரே, நாளுக்கு நாள் உறவுக்குள்ள நாங்கள் போக எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. எங்களுக்கு உதவுங்க, பரிசுத்தா உதவுங்க. யார் யார் இந்த வேலையிலே ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் உதவுகிறாக. பரிசுத்த ஆவியானவர், நீர் உதவுகிற ஆவியானவராக இருக்கிறீர். உறவுக்குள்ள ஒவ்வொருவர் வரட்டோம்ப்பா, உறவுக்குள்ளாக மகிழட்டோம்ப்பா. உறவுல நல்ல ஃபோக்கஸ் ஆகட்டும் ஆண்டவரே. நீ கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் என்ன பதில் என்ற ஆண்டவரே, ஆண்டவரே, ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேலைகள் எப்படி இருக்கிறது, என் குடும்பத்தில் எப்படி இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கையில் எப்படி இருக்கு, பிஸ்னஸ்ல எப்படி இருக்கிறத, என்ன ஆகும், என் சபையில் எப்படி இருக்கிறத, என்னாகும் ஏதாகும் என்று உள்ள கேள்விக்குறிகள், ஏன் எதற்கென்ற பதில் கிடைக்க முடியாத நிலைமைக்குள்ள எல்லாம் ஆண்டவரே பதில் உமது உறவுக்குள்ள போகும்போது இருக்குதப்பா, இருக்குதா ஆண்டவரே. உமக்கு உறவுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. உமது சத்தத்தை கேட்கட்டும் இந்த வேலையில. நீர் அப்படியாக ஒவ்வொரு ஜனமுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மறுரூபமாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. பெரிய மாற்றங்களுக்குள்ளாக ஒருவரை கொண்டு போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தெய்வீக உறவிலே ஒவ்வொருவர் வாழட்டோம்ப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழட்டும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாழட்டும், ஒவ்வொரு தம்பிமார்கள் வாழட்டும், ஒவ்வொரு சிறியவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் தேவ உறவுக்குள்ள வாழட்டும். கர்த்தனை கிருபை அனுக்கிரகம் செய்ய போறதுக்காக நன்றி. பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா, மாற்றம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. நம்ம 1ஆம் தேதி பிரேயர்ல சந்திப்போம் அதிகாலை வேளையிலே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.